இப்போ நான் வந்து 2 கொஷின் எடுத்திருக்கேன். 2 கொஷினில் வந்து ஃபஸ்ட் என்னென்னா, இரு எண்களின் HCF மற்றும் LCM முறையே 11 மற்றும் 7700. அவற்றின் ஒரு எண் 275 எனில் இன்னொரு எண் என்ன? இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா தான் எப்பொழுதும் போல் சப்ஸ்டிட் பண்ணணும். XY = LCM இன்ட்டு HCF. இப்போ இதில் வந்து எல்சியத்தோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 7700, HCF வந்து நம்மளுக்கு 11 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 275ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மளுக்கு எப்பொழுதும் போல் ஃபார்முலா தான். XY = LCM இன்ட்டு HCF. இதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படின்னா, ஒய்யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் 275 இன்ட்டு ஒய் = 7700 இன்ட்டு 11. இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ அப்படிக்கே போட்டுக்கிறோம். 7700 இன்ட்டு 11 டிவைடட் பை இந்த சைடு ரைட்டில் இருக்கிறது கீழே வந்துடும் 275. ஏன்னா இன்ட்டில் இருக்கிறது கீழே வந்துடும். இது ப்ளஸ் ஆர் மைனஸாக இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டுக்கு நேராக போயிடும். இப்போ இந்த 11க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 22 மீதி 5. இப்போ 25க்கும் 7700க்கும் அடித்தோம்னா 308ன்னு வரும். 308 தான் இதுக்கான ஆன்சர். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒய்யோட வேல்யூ வந்து 308. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னென்னா, இரு எண்களின் LCM மற்றும் HCF வந்து பெருக்கல் பலன் 24. இரு எண்களின் வித்தியாசம் 2 எனில் அந்த எண் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதை எப்படி போட போகிறோம்னா, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா அதே தான். AB = LCM. இது வந்து நம்ம XYன்னு எடுத்துக்கலாம், ABன்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து இன்ட்டு HCF. இங்கே வந்து அதுக்கப்புறம் AB பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டுத்தையும் பெருக்கிற பலன் வந்து 24. அதுக்கப்புறம் வந்து மைனஸ் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. வித்தியாசம் வந்து A - B = 2. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்பொழுதும் போல் அந்த பழைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க போகிறோம். A + B² - A - B² = 4AB. இப்போ ப்ளஸ்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வழக்கம் போல் கொடுக்கவே இல்லை அவங்க. ஸ்கொயர்டு மைனஸ் A - Bக்கு வந்து நம்மளுக்கு என்ன வருது? வந்து 2² = 4 போட்டுட்டு ஏபிக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து A + B² - 4 4 × 24 நம்மளுக்கு என்ன வரும்? 96ன்னு வரும். இப்போ A + B² = 96. இங்கே இருக்க மைனஸ் அங்கே போணுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் 4. இப்போ 100ன்னு வருது. எதுக்குன்னா A + B²க்கு. இப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு போணுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். √100 A + B. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 10. எதுக்கு? A + Bக்கு. நம்மளுக்கு வந்து ரெண்டாவது வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது என்னது? இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு காரணி. இதுக்கும் செகண்டுக்கும் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைடு நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A - B = 2, A + B = 10. இதுக்கு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 12ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கும் மைனஸ்க்கும் ப்ளஸுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் 2Aன்னு வந்துடும் = இப்போ A = 12 / 2. இதுக்கு அடித்தோம்னா 6ன்னு வந்துடும். ஏவோட வேல்யூ என்னன்னா 6. இதுக்கு வந்து இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? நம்மளுக்கு A - B = 2. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 6. 6 - B = 2. - B = 2. இங்கே இருக்க ப்ளஸ் இங்கே சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் 6. இப்போ என்னென்னா -4 வருது. இங்கே -B. இப்போ மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். B = 4. இதுதான் இதுக்கான ஆன்சரு. இப்போ வந்து ஏயோட ஆன்சர் என்ன? 6. பியோட ஆன்சர் என்னன்னா 4. அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் 2 கொஷின் எடுத்திருக்கேன். இரு எண்களின் கூடுதல் 528, அவற்றின் HCF 33, நிபந்தனையை பூர்த்தி செய்யும் ஜோடி. அதில் என்னென்னா பெருக்கல் 2028, அதுக்கு HCF 13 கொடுத்துருக்காங்க. அதே தான் ஜோடி கண்டுபிடிக்கணும். இது பெருக்கலாக கண்டுபிடிக்கணும், அது கூடுதலாக கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் தான் அதுக்கான வித்தியாசம். ஃபஸ்ட்டு கூடுதலை நம்ம போடும்போது x + y = 528. HCF நம்மளுக்கு 33. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். 5, 28, 33. இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். இப்போ இந்த 16 தான் நம்ம 2 ஜோடிகளை கூட்டினா நம்மளுக்கு 16 கிடைக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும்? 1 × 1, 15 நம்மளுக்கு வரும். ரெண்டாவது 1, 14 போட்டால் வரும். அடுத்தது 3, 13 நம்மளுக்கு வரும். 4, 12, 5, 11. அதுக்கப்புறம் 6, 10. அப்புறம் 7, 9, 8, 8. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிப்பீட்டேஷனாக வரக்கூடாது, திருப்பிலாம் நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ இதில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது. இப்போ இதில் ஜோடி கண்டுபிடிக்கணும். இதில் அடிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 1ல் 15 நம்ம அடிக்க முடியாது, ஆனால் 2ல் 14 நம்ம அடிக்கலாம். 7 வந்துடும், ஸோ இது கிடையாது. 3, 13 அடிக்க முடியாது. 4, 12 நம்ம அடிக்கலாம். 4, 12, 3 இது நம்மளுக்கு வராது. 5, 11 நம்மளால் அடிக்க முடியாது. 6, 2 நம்ம அடிக்கலாம். 6, 3 வரும், இதுக்கு 5 வரும், இது நம்ம அடிக்க முடியும். 7க்கும் 9க்கும் நம்ம அடிக்க முடியாது. 8க்கும் 8க்கும் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு எத்தனை ஜோடிகள் இருக்குது? 1, 2, 3, 4. நம்மளுக்கு எத்தனை ஜோடிகள் இருக்குது? 4 ஜோடிகள் நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்ம பெருக்கிறதுல நம்ம போட போகிறோம். இதில் நம்மளுக்கு என்னென்னா அதே மாதிரி தான் பெருக்கல் XY 2028, HCF 13. இப்போ அதே மாதிரி 2028 /13 நம்ம அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இப்போ 12க்கு பெருக்கல்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். 1:12, அப்புறம் 2:6, நெக்ஸ்ட்டு 3:4. இது மட்டும்தான். திரும்பி நம்மளுக்கு ரிப்பீட்டேஷன் 4லேருந்து ஆரம்பிக்கும். நம்மளுக்கு 4லேருந்து போடக்கூடாது. இப்போ இதில் நம்மளால் அடிக்க முடியாது. 2, 3 நம்ம அடிக்கலாம். இது மட்டும்தான் வராது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு இதில் எத்தனை ஜோடிகள் வருது? 2 ஜோடிகள் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுதியிருக்கேன். HCF 15 உடைய 40க்கும் 100க்கும் இடையேயான எண்கள் எத்தனை ஜோடிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்னென்னா 15ல் அடங்கக்கூடிய HCF 15. 15ஆம் வாய்ப்பாடுலேயே வரணும். 40லேருந்து 100க்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன அடங்கும்? 40க்கு மேலேனா 45, 60, 75, 90. இது மட்டும்தான். இந்த 4 வடிவு தான் 40லேருந்து 100க்குள்ளே வரும். இப்போ இதுக்கு நம்ம பேராக நம்ம எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரலாம்? 45ஐயும் 60ஐயும், அதுக்கப்புறம் 45, 75, அப்புறம் 45, 90, அப்புறம் 60, 75, அப்புறம் 60, 90, அப்புறம் 75, 90. இப்போ இது 6 வேல்யூக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 6க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி பேர் கண்டுபிடிக்கணும். 15ன்னு மட்டும்தான் நம்மளுக்கு வரணும். 15ஆல் மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ 45, 60 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 15லேருந்தே நம்ம போட்டோம்னா என்ன வரும்? 3 15s are 45, 4 15s are நம்மளுக்கு 60. இதுக்கு நம்மளுக்கு காமனாக எதுவும் கிடையாது. இதுக்கு 50 தான் வருது. ஓகே. அது நெக்ஸ்ட் 45க்கும் 75க்கும் 45க்கும் நம்ம 75க்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நம்ம 5ஆலே போட்டு பார்க்கலாமா? 5ஆலே போட்டோம்னா 9 5s are
45. இதுக்கு வந்து 2 போட்டோம்னா 15 5s are 75. இதுக்கு நம்ம 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா 3 3s are 9, 5 3s are 15. இதுக்கும் நம்மளுக்கு 15 தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 45ம் 90ம் 5 எடுத்துக்கிட்டோம்னா 9 5s are 45, 1 for 18 5s are 90. இதுக்கும் 3 ஆல் போட்டோம்னா 3 6. இப்போ இதுவுமே நம்மளுக்கு காமனாக வருது 1 2ன்னு. இப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துட்டோம்னா 15 93 வந்து நம்மளுக்கு கூட போகுது வேல்யூ. நம்மளுக்கு இப்படிலாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து 60 75. இது நம்ம 5ஆல் எடுத்தோம்னா 12, இதுக்கு 15. 3 ஆல் போட்டோம்னா 3 5, இதுக்கு நம்மளுக்கு 15 வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து 60 90. 5ஆல் போட்டோம்னா 12 18. இதுக்கு 3 வாய்ப்பாடு போட்டோம்னா தேர்ட் வாய்ப்பாடு போட்டோம்னா 4 3s are 12, 6 3s are 18. இதுக்கு நம்ம 2ஆல் போடலாம். போட்டோம்னா 2 3ன்னு வருது. இதுக்கு 13 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 75 90. இதில் போட்டு 5ஆல் போடுவோம். இதுக்கு என்னென்னா 12ன்னு வரும். இதுக்கு 18 வரும். 3ஆல் போட்டோம்னா 4 6, 2ஆல் போட்டோம்னா 2 3. இதுக்கும் நமக்கு வந்து 13 வருது. ஓகே 12 1 2 ஸோ சார் 13 25 வரும். இதுக்கு 5 தான் நம்மளுக்கு மிஸ்டேக் பண்ணுறேன். 5ன்னு வரும். இது பண்ணோம்னா வரும். இதுக்கு வந்து 5ன்னு வருது. இதுக்கு நம்ம வந்து எதுவுமே காமனாக அடங்காது. ஸோ இதுக்கு 15 தான். இப்போ நம்மளுக்கு வந்து 15 இதுக்கெலாம் வருது. இதுக்கு வருது, இதுக்கு வருது, இதுக்கு வருது, இதுக்கு வருது. மொத்தமாக 4 பேர் வருது. 4 ஜோடிகள் தான் இதுக்கு கரெக்டு.